இன்றைக்கி தமிழ்நாட்டில் ப்ரைம் நியூஸாக இருக்கிற ரெண்டு விஷயம். ஒன்று வேடநத்தம், விளாத்திக்குளத்தில் இருக்க வேடநத்தத்தோட விளாத்திக்குளம் வேடநத்தத்தில் வசித்து வர்ற இந்த +2 மாணவியோட பாலியல் மற்றும் கொலை சம்பவம். இன்னொன்று என்னென்னா மதுராந்தகத்தில் ஒரு 14 வயது சிறுமி பாலியல், அதாவது நள்ளிரவு முழுக்க வன்கொடுமை செய்யப்பட்டு காலையில் அந்த பிள்ளையோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேதிக்கு ஒரு ப்ரைம் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு விளாத்திக்குளம் சம்பவத்தை பற்றி பார்ப்போம். அந்த பிள்ளைக்கிட்ட அறிவு இருந்திருக்கு, ஆனால் அறிவு இருந்த அளவுக்கு அந்த பிள்ளைகிட்ட வசதி இல்லை. பாவம். ஒரு வீட்டில் ஒரு அடிப்படை தேவையான ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 10th 450க்கு மேலே மார்க் எடுத்திருக்கான். படிப்பில் அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்த அந்த கடவுள் ஏன் வசதியை கொடுக்கல? ஒரு அடிப்படை வசதியான ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத அளவுக்கு அது அவங்க வீட்டில் உள்ள சூழ்நிலை இருந்திருக்குன்னா அப்புறம் எப்படி இருந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமுங்க. +2 இது முடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து அதோட ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் அதோட எக்கனாமிக்கலாக எப்படியாச்சும் பொருளாதாரத்தை அது டெவலப் பண்ணியிருக்கோங்கிற வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 3-4 எக்ஸாம் முடிஞ்சது தான். அது என்ன விதி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். லீவில் இருந்த பிள்ளை மதியத்துக்கு மேலே வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக போயிருக்கு. அதான் அந்த பாத்ரூம் இல்லாத அந்த ஒரு காரணம். போன பிள்ளை சாயங்காலம் ஆகியும் வரலை. எல்லோரும் தேடி இருக்காங்க, அந்த பிள்ளை கிடைக்கவே இல்லையா. குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்லேயும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இது சின்ன பிள்ளை, அதுவும் ஒரு பெண் பிள்ளைங்கிறனால நீங்கள் விளாத்திக்குளம் மகளிர் காவல் ஸ்டேஷனில் போய் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சாயந்தரம்ல இவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்களேன். ஒரு +2 படிக்கிற பிள்ளை, +2 முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. எப்படி அந்த பிள்ளை யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கோம், ஓடி போயிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ சரி, இப்படினாலும் அந்த பிள்ளை அந்த ஒரு அலட்சியம் என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியாமல் தானாக அவங்க தான் அவ்வளோ நிறையா கேஸுகள் பார்த்துருப்பாங்களே, அந்த ஒரு மெத்தம் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிவிட்டாங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம அங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் போயிருக்காங்க. விளாத்திக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் மகளிர் காவல் நிலையம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போயிருக்காங்க. அங்கே இல்லை, இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், இது எங்கள் ரேஞ்சில் வராது, நீங்கள் மறுபடியும் குளத்தூருக்கே போங்க அப்படின்ட்டு அங்கே அனுப்பிவிட்டாங்க. இப்படி அலக்களிக்கப்பட்டவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எதுக்கு மேலே நம்ம அவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடி அந்த பொண்ணையும் பார்த்துட்டாங்க. ஆனால் பார்த்த அந்த நிலை தான் கொடூரமான நிலை. கிட்டத்தட்ட துண்டு துண்டாக வெட்டி அந்த பொண்ணு முள்புதருக்குள்ளே சடலமாக கிடந்திருக்கு. அதை பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு தேதிக்கு அந்த குளத்தூரில் அவங்க அந்த கேஸை எடுத்து ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைய அவங்க தொட்டதோட ஏதோ ஒரு காரணத்துக்காக மீட்டிருக்கலாங்க. நான் அப்படி சொல்கிறேன்னு என்னை எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனால் அந்த பிள்ளையோட உயிருங்கிறது காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் இவங்களோட அலட்சியத்தின் காரணமாக அந்த பிள்ளையை எவ்வளோ நேரம் சித்திரவதைப்படுத்துகிறாங்கன்னு தெரில, பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை கொன்னும் போட்டாங்க. ஸோ இதில் அந்த பிள்ளையோட இதுவும் போச்சு, உசுரும் போச்சு. அது என்ன ஒரு கனவுல இருந்திருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன்ல, கிட்டத்தட்ட நல்லா படிக்கிற பொண்ணு, அதோட அந்த ஆசைகள் கனவுகள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் சீரழித்தது இந்த காவல்துறைகள் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லி ஆகணும். இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறி அவ்வளோ பேரும் கொந்தளிச்சு எல்லாம் போராட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் பண்ண ஆரம்பித்து, நான் அவங்க சடலத்தை வாங்க மாட்டோம்,
எங்களுக்கு யார் இதை பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் தண்டனை கொடுக்குற வரை நாங்கள் அந்த சடலத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாம் போராட்டத்தில் ஊரே ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் அடுத்த மூவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க வர்றாங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, இது வந்து நடந்திருக்கு, இதோட அலட்சியம், காவல்துறையோட அலட்சியத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட். இதுதான் பெரிய விஷயம். ஒரு தப்புன்னு ஒன்று அரசு துறையில் நடந்துட்டா மிஞ்சி போனால் என்ன, லீவோட 6 மாதம் லீவோட அரை சம்பளம் தருவாங்க அப்படிங்கிற அந்த மெத்தனத்தெலாம் எல்லாம் செயல்படுறாங்க. இந்த சஸ்பெண்ட் பண்ணுறது தான் இவங்களோட அதிகபட்ச தண்டனை, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு டிஸ்மிஸ் பண்ண அப்படின்னா தான் அவனுக்கு அந்த பயம் வரும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வரும். நீ அரை சம்பளத்தோடு 6 மாதம் லீவு கொடுத்தனா அவன் ஜாலியாக அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பான். மிஞ்சி போனால் என்ன, ப்ரொமோஷனில் கேள்வி வரும், அப்போ நம்ம பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் அவன் போயிட்டே இருப்பான். ஆனால் இது வந்து நம்ம மாற்றி ஆகணும் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு முதல்வர் அவர்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம், அரசியல் கூட இது பண்ண வேண்டாம், அந்த குடும்பத்தாரும் சரி ஊர் மக்களும் சரி ஒத்துழைங்க, இது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற அவங்க சாக்க சொல்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மேம், இதே மற்ற கட்சிகள் செஞ்சுருந்தா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதை அரசியலாக்குறீங்க சொல்லுங்கள். ஒரு மனுஷனோட தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து இந்த திமுக காரையும் எவ்வளோ தூரம் அரசியல்படுத்துகிறாங்க. அதுக்கு ஈடாக 1% கூட இந்த இதெல்லாம் பற்றி அவங்க பேச மாட்றாங்களே. எவ்வளோ அலட்சியமாக நீங்கள் இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்றீங்க. அரசியல் ஆக்கினா தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அது தோணும். அரசியலாக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கொள்ளையடித்ததை இதையே அவன் அவ்வளோ அரசியலாக்கி அவன் தீர்ப்பு வாங்கி தரணும் அப்படின்னு நிற்கிறவங்க எந்த தப்புமே செய்யாத பொண்ணு ஒரு உயிரை கொன்று யாருன்னு. இப்போ இதில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு இவங்க எடுத்ததும் ஸ்ட்ரெயிட்டாக போய் பிடிக்கிறது நார்த் இண்டியன்ஸை தான். அவங்கள போய் பிடிச்சி, அதாவது ஒரு மோப்பனாய் கொண்டு வந்தாங்கலாம், அது வந்து நேராக போய் நார்த் இண்டியன்ஸ் தங்கியிருந்த இடத்துல தான் போய் அது வந்து நிற்கிதான். இது அதான் இந்த தேப்பத்தரிசிங்க மாதிரி தான், எங்கே நம்ம தம்பி அவனை தூக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்று +2 கூட படிக்கிற பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இவங்க ஏப்ப ஏதாச்சும் ஒன்றை பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு துறை ரீதியான நடவடிக்கைங்கிறது இன்னுமே எவனும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவில் இருக்கணும். நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி சம்பளத்தையும் கொடுத்து அவங்களுக்கு ஊர் சுத்த இதையும் டேட்ஸையும் அதாவது லீவையும் கொடுத்தீங்கன்னா ஜாலியாக வந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அலட்சியமாக இன்னும் இருக்கத்தான் செய்வாங்க. சரி நம்ம எதுக்கு வருவோம். அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வந்திருக்காரு. எம்எல்ஏ வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து இன்னும் 4 மணி நேரத்தில் எப்படினாலும் அந்த தப்பு செஞ்சவனா கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்போம், அது வரை நான் இங்கேருந்து நான் நகர மாட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். நான் அது வரை இங்கே தான் இருப்பேன்னு சொன்னவர் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சைஸான அழுகி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மா வர்றாங்க, வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தேதிக்கு ஆனால் நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதையும் நான் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, அவங்க போய் எப்படி போராட்டம் பண்ணுறவங்க நெடுஞ்சாலையில் போய் அதாவது நம்ம நேஷனல் ஹைவேல போய் அவங்க போராட்டத்தை பண்ணுறதுக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும்போது இவன் ஏன் ஒரு டாக்டிக்காக ஒரு மூவ் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த ஜாதிக்காரன் அவன் ஜாதி என்னன்னு பாரு, அந்த ஜாதிக்காரனில் யாராச்சும் ஒரு இன்ஸ்பெக்டரோ யாரோ ஒருத்தங்க இருப்பான்ல, அவங்கள அனுப்பிவிடு, போய் பேச்சுவார்த்தை நடத்தட்டும் அப்படின்ட்டு ஹரிஹரன் அப்படிங்கிற ஒரு காவல் ஆய்வாளரை வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. அவர் போய் என்ன பேசுகிறாரு, நீங்கள் இப்படி போராட்டம் பண்ணிங்கன்னா இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும், நீங்கள் இப்படி போராட்டம் பண்ணாதீங்க, போராட்டம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது, நீங்கள் இப்படி போராட்டம் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்ட்டு அந்த கிளம்புனாங்க. பார்த்தீங்களா, அவங்கள வண்டி சாவையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. நீ போனேன்னா உன்னத்துக்கு உள்ளே வைப்பேன்,
பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைப்பேன். அவங்களுக்கு நான் ஸ்டேஷன் ஜாமீன் கொடுத்து நான் போக விட்டுருவேன். ஆனால் அவங்க எல்லாருமே எஃப்ஐஆரை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. இவன் ஏன் இன்னும் கோவமாயிட்டான், நீ துப்பாக்கி சூடே நடத்து, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, எனக்கு நீ சாவியை கொடு, நான் போகிறேன், உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் அவர் வந்து கேட்காதான் வெறும் நடந்தே போயிட்டாங்க. அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்க சூழலில் இந்த அம்மா வந்து பேசி அனுப்பிட்டாங்க. எல்லாம் சரியாக போயிடுச்சு, எல்லாம் அமைதியாயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கனிமொழி அம்மா வருது, இன்னைக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வருது. ஆறுதல் சொல்ல வந்தவங்கள வந்து மொய்யுன்னு முடிச்சுட்டாங்க. 2 நாளாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், 2 நாளாக நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு சரமாரியாக கேள்வி கேட்டு அந்த அம்மா பேசவே விடலை. ஸோ இதுக்கான தீர்வு இன்னும் முடியாமல் தான் இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் மதுராந்தகத்தில் ஒரு 14 வயசு பொண்ணு, அப்புறம் ஒரு பையன், அப்புறம் இன்னொரு ஒரு 17 வயசு பொண்ணு. அந்த பையனுக்கு ஒரு 17 வயசு தான், சரியா? இவங்க 3 பேருக்கு சேர்ந்து சொந்த ஊருக்கு போகிறாங்க நடுராத்திரியில். ஏன்னா நடுராத்திரியில் ஏன் போகணுங்கிற முடிவு எடுத்தாங்கங்கிற தெரியல, விதியும் என்னமோ, சரியா? போகணுங்கிறதுல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 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 கிராமத்துக்கிட்ட ஒரு 2 பேர் அவங்கள பார்த்து பின்தொடர்றாங்க வண்டியில் போய். அதை அந்த பையனும் கவனித்து விரட்டி போகிறான். அப்படியும் விடலை, இவன் ஏன் ஸ்பீடாக போய் அவன் இடித்து தள்ளி விட்டு இந்த 2 பற்றியும் அடித்து பற்றி விட்டாங்க. இந்த 17 வயசு பொண்ணையும் அந்த பையனையும் பற்றி விட்டுட்டு இந்த பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஏரிக்கரையோ ஏதோ ஒரு கம்மாக்கரையிலையோ வச்சு அவன் ஆரம்பிக்காங்க. இப்படி இது பண்ணி அந்த நைட்டு பூரா அந்த பிள்ளைய போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த புள்ள காலையில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரும் என்னமோ சொல்கிறாங்க நடந்தே போய், அது எப்போ இருந்திருக்கும் அந்த பிள்ளையோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு நீதின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு அடிப்படை கம்ப்ளைண்ட்டு என்ன, அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு கூட அதுக்கு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்தே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதோட மனநிலை எப்போ இருந்திருக்கும்? இதெல்லாம் ஒரு நாடா, இதெல்லாம் ஒரு மாநிலமா, இதெல்லாம் ஒரு அரசா தூண்டிருக்கும். அவன் 2 பேரும் எப்படிப்பட்டவங்க பாருங்களேன். ஒருத்தன் வந்து கட்சியை சேர்ந்தவன், நான் மறுபடியும் திமுக காரன்னு சொல்லி நான் டிஎம்கேவை நான் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, திமுக காரன் கிடையாது, சிவசேனா கட்சியோட ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஆள். இன்னொருத்தன் அவன் ஒரு ரவுடியான். இவங்க 2 பேரும் மீட் பண்ண இடம்தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். 2 பேரும் ஜெயிலில் மீட் பண்ணியிருக்காங்க, செங்கல்பட்டு ஜெயிலில் மீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பார்த்து இதுக்கப்புறம் நீ க்ரைம் பண்ணி நான் தனியாக க்ரைம் பண்ணுறதுக்கு வாங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு க்ரைம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்து முதல்ல அந்த பிள்ளையை தான் நாசமாக்கியிருக்காங்க. இல்லை எப்படி நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கீங்க, நிம்மதியாக தூங்குறீங்க, நிம்மதியாக செயல்படுறீங்க அப்படிங்கிறதான் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. நம்ம ஏன் இன்னும் எதையுமே அவர் வந்து கண்டுக்க மாட்டார். அங்கே டான்ஸ் நடக்கும், அவரை கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழா நடத்துவாங்க, அப்புறம் நிகழ்ச்சிகளை கூப்பிடுவாங்க, மாநாடு நடத்துவார். இப்படி எல்லாத்துக்கும் அவர் போயிட்டு வந்துகிட்டே இருப்பார். தமிழ்நாட்டில் மிக பாதுகாப்பான மாநிலம், இந்தியாவில் மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போக்கில் போய்கிட்டு இருப்பார். அவர் நம்ப வைக்கிறாங்களா இல்லை இவரா அப்படி சொல்கிறாரா அப்படிங்கிறது தான் சுத்தமாக புரியலை. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவருக்கு தெரியாமவே இவங்க பார்த்துக்கிறாங்க போல். இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியாமல் பார்த்துக்கிறாங்களா, இல்லை இவர் கண்டுக்கிறல, நமக்கு தேவை நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம், நம்ம ஒரு பதவியில் உட்காந்துருக்கோம், அதோட நம்ம போய்க்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இதில் அடுத்து வேறு மலரும் வேறு வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் என்ன சார்? ஆனால் இந்த 2 சம்பவத்துக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ, மேலே இருக்கிறவனுக்கு பதில் சொல்லணும். மக்கள் நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு உங்களுக்கே போட்டாலும் போடுவாங்க, அதெல்லாம் திருத்த முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன
இல்லையா? நீங்கள் கொடுக்குறவங்க பேச்சை கேட்டு என்ன செயல்படுவாங்க. ஸோ அவங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம நம்ம செய்கிறது கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சாலும் திருத்திக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பாவம் சார் அந்த 2 பிள்ளைங்களும். இன்னும் எவ்வளவோ கிரைம்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடே சூப்பராக இருக்குது. அந்த பிள்ளை சொன்ன மாதிரி, அக்கா எங்களுக்கு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போச்சுல.